வீட்டில் பரோட்டா பண்ணால் இப்படி தான் போல், இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பயிற்சி வேணுமோ, நானே ஒரு பரோட்டா மாஸ்டர்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்கிட்டு இந்த பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மைதா மாவு, உப்பு, எண்ணெய், தண்ணி ஊற்றி நல்லா மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டிட்டு மேலே நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சிட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டையில் வந்து நல்லா வந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பால்ஸை வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கிட்டேன். எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிட்டு அது மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கத்தி எட்டி இந்த மாதிரி மெலிசாக கோடு போட்டுக்கோங்க. நல்லா மெலிசாக கோடு போட்டுக்கிட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் கோடு போட்டுக்கிட்டு அதை அப்படியே வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா பொறுமையாக எடுக்கணும். தத்தன்னு எடுத்துக்கூடாது. நல்லா பொறுமையாக எடுத்துகிட்டு அதை அப்படியே ரோல் மாதிரி பண்ணுங்கள். அப்படியே சுற்றி லாஸ்ட்டில் இருக்கிறத வந்து அப்படியே கீழே வந்து சொருவிடலாம். அப்படியே இது ஒரு ப்ரெஸ் மாதிரி கொடுத்துட்டு மெல்லிஸாக வந்து தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நம்ம தான் பரோட்டா மாஸ்டர்ன்ட்டு நினச்சிக்கிட்டு நல்லா தட்டிட்டு இப்போ ஒரு தோசைக்கல்லில் வந்து நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இதை வச்சுக்கிட்டேன். இது நல்லா வந்து கீழே கலர் மாறினோன்னு திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்து எடுத்துகிட்டு இந்த பரோட்டாக்கல்லில் இந்த மாதிரி அடிப்பாங்களா, அந்த மாதிரி அடித்து பார்த்தேன். எனக்கு வரவே நல்லா பரோட்டா நல்லா முறுவலாக இருந்துச்சு. ஸோ உள் சைடாக வந்து அடித்து பார்த்தோன்னே இந்த மாதிரி எனக்கு வந்துச்சு. பட் பரோட்டா வந்து சாஃப்டாக இல்லாமல் எனக்கு முறுவலாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு எம்டி சால்னா பண்ணியிருந்தேன். அதில் வந்து நல்லா பரோட்டா ஊற வச்சு சாப்பிடும்போது நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி பரோட்டா வீட்டில் ட்ரை பண்ணி மொக்க வாங்கியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எம்டி சால்னாவோட ரெசிபி நெக்ஸ்ட் ஷார்ட் வீடியோவில் வரலாம், மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வச்ச பை.